சென்னை காசிமேடு பகுதியில் கஞ்சா வியாபாரியை அரிவாளால் வெட்டி மண்டியிடச் செய்து மன்னிப்பு கேட்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதலியிடம் கெத்து காட்ட நினைத்த ரவுடி தாக்குதல் வீடியோவை கசிய விட தொக்காக போலீசில் சிக்கிய சம்பவத்தின் பின்னணி என்ன? வீடியோ கால் கீழே காமி அப்படி நீ உழுவுற கால் வீடியோ கால் பண்ணு. நீ எப்படி அந்த மாதிரி பேசிருக்கலாம்? நீ மாத்திக்கோ. நீ கட்சி கையில் வெட்டவனாப்பா. சாரி நம்ம வீடியோ எடுத்துறியாடா? ஏய் மணி மணி கட்சி எதுவுமே இல்லைன்னா நம்ப முடியாது. பேசிட்டு நான் விட்டு சொன்னா வீடியோ மட்டும் சரி. இப்போ எப்படி மன்னிப்பு கேட்குற கீழே விட அப்படியே சும்மா மன்னிப்பு கேட்டியா? எதுவும் பேசவும் மாட்டேன் சொல்லு. என்னோட வார்த்தையே விட மாட்டேன். அண்ணன் தான் வரணும். இதுக்கு மேலே இதுமாரி புரோவன்லாம் சொல்ல மாட்டேன். வார்த்தை வேறு மாரி விடுவேன்லாம் சொன்னான்னு வச்சுக்கேன் துண்டா ஊந்துடும். இந்த பார்வையே உன் பார்வையே சரியில்லை. இந்த நாய்டி சீன்லாம் வேறங்கன்னா போய் காட்டு. உன் மண்டெல்லாம் ஓப்பனாகவே ஆகிடும். இதோட நீ பேர் வந்துச்சுனாலே கஞ்சா வியாபாரியை அரிவாளால் வெட்டி மண்டியிடச் செய்து மன்னிப்பு கேட்க வைத்த காட்சிதான் இவை. தாக்குதலுக்கு முன் பின் என வீடியோ வெளியிட்டு கெத்து காட்டிய ரவுடி கும்பலின் பின்னணி என்ன? சென்னை எண்ணூரைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடியான வெங்கடேஷ். இவர் திருவொற்றியூரைச் சேர்ந்த ரிஷி கண்ணன் என்பவரிடம் கஞ்சா கைமாற்றி விற்கச் சொன்னதாக கூறப்படுகிறது. 22,000 மதிப்புள்ள கஞ்சாவை பெற்றுக்கொண்ட ரிஷி கண்ணன் வெங்கடேஷிடம் 20,000 மட்டுமே கொடுத்துள்ளார். 2,000 குறைவாக கொடுத்தது தொடர்பாக கேட்டதற்கு, ப்ரோ உன் பொருள் குவாலிட்டியே இல்ல, கிசா ஏறல, 20,000 போதும் ப்ரோ என கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் அன்னை சிவகாமி நகரைச் சேர்ந்த 5 பேர் கொண்ட கும்பலை ரிஷிகண்ணனின் வீட்டுக்கு அனுப்பியுள்ளார். அங்கு சென்ற கும்பல் ரிஷிகண்ணனின் கைகளில் கத்தியால் வெட்டி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வீடியோ கால் மூலமாக வெங்கடேஷிற்கு கால் செய்து ரிஷிகண்ணனை மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர். சம்பவம் நடந்து 10 நாட்களுக்கு மேலான நிலையில் தற்போது இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவரை தாக்க ஆட்களை அனுப்பிய வெங்கடேஷனின் மைத்துனரான வருண் ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார். அப்பெண்ணின் உறவினர் ஒருவர் உனது காதலன் உடல் மெலிந்து பீடி போல உள்ளான் என கூறி வருணை கிண்டல் செய்துள்ளார். அதை அந்த பெண் காதலன் வருணிடம் கூற, மாமா பார்க்கத்தான் உள்ளி, ஆனா நாங்க எல்லாம் கில்லி என டயலாக் விட்டுள்ளார். அதோடு தனது மாமாவின் ஆட்களால் தாக்கப்பட்ட ரிஷிகண்ணனின் வீடியோவை காட்டி கெத்து காட்டியுள்ளார். மேலும் சம்பவத்திற்கு முன் பின் என ரிஷிகண்ணன் தாக்கப்பட்ட வீடியோவை சோசியல் மீடியாவில் பறக்க விட்டுள்ளனர். இது போலீசாரின் கண்களில் படவே கெத்தாக சுற்றிய வெங்கடேஷை கொத்தாக தூக்கி சிறையில் அடைத்துள்ளனர். காதலிக்கு கெத்து காட்ட தனது மாமாவின் ரவுடிச வீடியோவை பகிர்ந்த மைத்துனர் வருணை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் ரிஷிகண்ணனை தாக்கிய நபர்கள் குறித்தும் விசாரித்து வருகின்றனர். கஞ்சா கைமாறுவதில் ஏற்பட்ட தகராறில் கத்தியால் வெட்டி கஞ்சா வியாபாரியை மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைத்த சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.